சிங்கிள் விண்டோ போர்ட்டல் ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிவில் தமிழ் டெக்னிக்கல். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிங்கிள் விண்டோ போர்ட்டல் பத்தி தான் பார்க்க போறோம். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் சிங்கிள் விண்டோ போர்ட்டல்னா என்னன்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஸோ கால் பண்ணும்போது கேட்குறீங்க, ப்ளஸ் கமெண்ட்ஸ்ல கேட்குறீங்க. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி சிங்கிள் விண்டோ போர்ட்டல் பத்தி தெரியும் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கோங்க. தெரியாதவங்க இந்த வீடியோ செக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஜென்ரலா பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிங்கிள் விண்டோ போர்ட்டல் வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ப்ளூ பிரிண்ட் போடுவோம். பிளான் செக்ஷன், எலிவேஷன், சைட் பிளான், கீ பிளான் இது எல்லாமே போட்டுட்டு அதாவது 0th லேயர்ல ஆட்டோகேட்ல இந்த மாதிரி 0th லேயர்ல வச்சு போடுவோம். அது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் எடுத்துட்டு அந்த ப்ளூ பிரிண்ட்ல கொண்டு போய் நம்ம வந்து பேப்பர் ஒர்க்கா தான் போயிட்டு நம்ம டைரக்டா போயிட்டு சைன் வாங்குவோம். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம அப்ரூவல் வாங்கிட்டு இருந்தோம். பட் இதுல என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு கலர் கோட்ஸ் கொடுத்துருக்காங்க, லேயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை வச்சுதான் நம்ம இந்த டிராயிங் ஃபினிஷ் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க அப்ரூவலுக்கு டைரக்டா போக தேவையில்ல. நீங்க டைரக்டா என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுடைய ஆன்லைன் வெப்சைட்லயே போயிட்டு அதாவது onlineppa.tn.gov.in அப்படின்ற வெப்சைட்லயே நீங்க அப்ரூவல் வாங்கிக்கலாம். கமர்ஷியல் பில்டிங்கா இருந்தாலும் சரி, ரெசிடென்சியல் லேஅவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு எதுனாலுமே நீங்க இதுலயே நீங்க டைரக்டா அப்ரூவல் வாங்கிக்கலாம். ஸோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இதுல அப்லோட் பண்றதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வெப்சைட்ல நம்ம ஒரு ப்ரொஃபஷனல் அப்படின்னு சொல்லிட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும். நீங்க ஒரு இப்போ ஆர்இ வாங்குறோம் இல்லையா, லைசன்ஸ் வாங்குறோம் இல்லையா, அது போல நீங்க ப்ரொஃபஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். இந்த வெப்சைட் குள்ள போனீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உங்களுக்கு இந்த இடத்துல லாகின் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த லாகின் குள்ள போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா லாகின் பண்ண உடனே இந்த ஆப்ஷன் வரும், ப்ரொஃபஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதுக்குள்ள போனீங்க அப்படின்னா பேசிக்கான டீடைல்ஸ் தான் கேட்டிருப்பாங்க. அதாவது உங்களுடைய நேம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் இந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட், டிகிரி சர்டிபிகேட் கேட்டிருப்பாங்க. உங்களுடைய போட்டோ இதெல்லாம் தான் அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். நம்ம ஆல்ரெடி இது எப்படி பண்ணணுன்ற ஒரு வீடியோவும் போட்டிருக்கோம். அதில் செக் பண்ணி பாருங்க. எக்ஸ்பீரியன்ஸ்ல லெட்டர் இதெல்லாம் பத்தி போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 இருக்கும். ஸோ 2 இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியூ ஒன்னு இருக்கும், எக்ஸிஸ்டிங் இருக்கும். உங்ககிட்ட ஆல்ரெடி லைசன்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து எக்ஸிஸ்டிங் கொடுத்து பண்ணுங்க. அப்போதான் நீங்க 5000 பே பண்ண தேவையில்ல. ஸோ எக்ஸிஸ்டிங் கொடுத்து பண்ணும்போது நீங்க ஆல்ரெடி வச்சிருக்கக்கூடிய காப்பி அதாவது லைசன்ஸ் காப்பி நீங்க அப்லோட் பண்ணணும். இல்ல நீங்க நியூ கொடுத்து பண்றீங்க அப்படின்னா எல்லாமே பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு உங்களுடைய மெயில் ஐடிக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் ஜென்ரேட் ஆகும். அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை வச்சு நீங்க வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல லாகின் பண்ணிட்டு நீங்க பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது ஒரு ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் இதுதான். நீங்க இப்படி ப்ராசஸ் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய நேம் வந்து நம்ம டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுடைய நேம் அதுல அப்டேட் ஆயிருக்கும். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் இதை பண்ணிடுங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அப்ளிகன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். உங்களுடைய கிளைண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி ஐடி கிரியேட் பண்ணணும். இப்போ உங்களுக்கு சித்ரான்னு ஒரு கிளைண்ட் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு அப்ளிகன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க. அவங்களுடைய நேம், மெயில் ஐடி, ஃபோன் நம்பர், அவங்களுடைய ப்ரொஃபைல் போட்டோ இதெல்லாம் அப்லோட் பண்ணிட்டு அவங்களுடைய மெயில் ஐடிக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் ஜென்ரேட் ஆயிடும். அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை வச்சுதான் நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இதுல லாகின் பண்ணிட்டு டிராயிங்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுவீங்க. ஓகேவா? சோ இதுதான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிராயிங்ஸ்க்கு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நீங்க எப்பவும் போல ப்ளூ பிரிண்ட் என்ன பண்ணுவீங்களோ அதேதான். சோ ஃபர்ஸ்ட் சைட் பிளான் போடுவீங்க. அதுக்கப்புறம் ஃப்ளோர் பிளான், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், கிரவுண்ட் ஃப்ளோர் இது எல்லாமே போட்டு பிளான் செக்ஷன், அதுக்கப்புறம் எலிவேஷன் இது எல்லாமே போட்டதுக்கு அப்புறம் இந்த இடத்துல எப்பவும் போல கீ பிளான் போடுவீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செப்டிக் டேங்கோட டீடைல்ஸ், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இருந்தது அப்படின்னா அதனோட டீடைல்ஸ் எல்லாமே கொடுப்பீங்க. அது எல்லாமே 0th லேயர்ல எப்பவும் போல பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் தான் அதாவது இதுல நான் செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. சோ 0th லேயர்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இது ஃபுல்லா நீங்க போட்டுருவீங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா இதுல எல்லாமே நீங்க கலர் கோட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணுவீங்க. சைட் பிளானுக்கு தனியா கலர் கோட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், கிரவுண்ட் ஃப்ளோர் அதாவது ஃப்ளோர் பிளானுக்குலாம் தனியா கலர் கோட்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் செக்ஷன் எலிவேஷனுக்கு இருக்கும். ஆனா மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா நீங்க சைட் பிளானுக்கும் ஃப்ளோர் பிளானுக்கும் தான் கலர் கோட்ஸ் நிறைய அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். செக்ஷன் எலிவேஷன்லாம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஹைட் மட்டும் தான் மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். மத்தபடி கலர் கோட்ஸ் உங்களுக்கு பெருசா இருக்காது. ஆனா இந்த சைட் பிளானும் கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இது தரவா பாத்துக்கோங்க. சோ கிரவுண்ட் ஃப்ளோர்
ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பிளான பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்க எப்பவும் போல போட்டுருவீங்க. அது ஈஸி பிளான் பண்றது. சைட் பிளான் மட்டும் இந்த செட்பேக் வேல்யூஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் குடுத்துருக்காங்க. ஏன்னா, இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, செட்பேக் இப்போ வந்து அந்த இடத்துல 3 மீட்டர் விடணும் அப்படின்னா, ஃப்ரண்ட் செட்பேக் நீங்க 2.9 குடுத்திருந்தீங்கனாலும் சாட்டிஸ்ஃபை ஆகாது. நாட் சாட்டிஸ்ஃபைட்ன்னு வந்துரும் உங்களுக்கு ரிப்போர்ட். ஓகேங்களா? நீங்க ரிப்போர்ட்ட எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு அதுல உடனே ஜெனரேட் ஆயிடும். நீங்க அதுக்கு வெயிட் பண்ணணும்லாம் இல்ல. உடனே உங்களுக்கு வந்து அது சாட்டிஸ்ஃபைடா இல்லையான்ற ஒரு ரிப்போர்ட் உங்களுக்கு வந்துரும். அந்த பிளான் ரிப்போர்ட்ட நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிட்டு, கொரீஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, அத மறுபடியும் இந்த பிளான்ல டிராயிங்ல வந்து கிளியர் பண்ணிட்டு, மறுபடியும் அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு மறுபடியும் உங்களுக்கு அது என்ன ரிப்போர்ட்டோ அது வந்துரும். அந்த ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபுல்லா சாட்டிஸ்ஃபை ஆயிருச்சு அப்படின்னா, நீங்க அதுக்கப்புறம் தான் நீங்க டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்றதுக்குள்ள போவீங்க. இந்த டிராயிங் பண்ணி நீங்க அப்லோட் பண்ணி அப்ரூவ் வாங்குறதுக்கு பேர் தான் நம்ம ஸ்க்ரூட்டனி ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்றது. டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா, பட்டா, அடங்கல், அதுக்கப்புறம் லீகல் ஒப்பீனியன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம அப்ரூவ் வாங்குன இந்த பிளானோட பிடிஎஃப் இதெல்லாம் தான் நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். அதுல தான் நம்மளுக்கு ப்ரொஃபஷனல்ஸ் அப்படின்ற ஒரு நேம் நம்மளுக்கு தேவைப்படும். அதுக்கு தான் இந்த ப்ரொஃபஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நம்ம 5000 பே பண்றது. ஓகேங்களா? சோ இதுதான் சிங்கிள் விண்டோ போர்ட்டல் அப்படின்ற ஒரு பாயிண்ட். சோ இதுல மெயினா பாத்தீங்கன்னா, அது அப்படின்னா என்னென்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? சோ நெறைய பேர் அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்க. நான் லாஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா, ஆன்லைன் பேட்ச் இருக்கு. கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு, சண்டே பேட்ச் இருக்குன்னு சொல்லிட்டு போட்டேன். அப்போதான் நெறைய பேர் சிங்கிள் விண்டோ போர்ட்டல்னா என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. சோ இந்த வீடியோல டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.